நீங்க வாசிக்கும் போது அவங்க முதல்ல தமிழை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து திரும்ப அதை வாசிப்போம். பின்பு நான் ஆங்கிலத்தை வாசிப்பேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கீங்களா? வாசிப்போம். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க சேர்த்து வாசிக்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது சுதந்திரிக்கிற மாதம். ஆமா, நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? மேல ஜெபிக்கலாமா? கரங்க உயர்த்தி. ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்துல தகப்பனே அப்பா, நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரை இந்த சுதந்திரம் ஒவ்வொன்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, ஒரு சுதந்திரிப்பின் மாதமா இருக்கிறபடினாலே எல்லாம் எங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அப்படி கர்த்தர் நீர் செய்து முடித்து நாமத்தை நீர் எங்க வாழ்க்கையில எங்கள் மூலமா நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காரலாமா? Praise, praise, praise. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இந்த வசனங்களை வாசிக்கிற வேலையில இந்த காரியங்கள் குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற வேலை என்ன காரியங்கள் சொன்ன ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு காலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலங்களுக்கு என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய சபையை அலங்கரிக்கிற ஒரு காலம். சபையானது தன் மகிமையில வெளிப்படுகிற காலம். இந்த பூமியானது அந்த அலங்கரிப்பை காண வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த காலங்கள்ல இந்த காலகட்டம் இப்ப என்ன சொன்னா, ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். அதுல கடைசி காலத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆளுகை அதிகமாய் இருக்கும். ஆமென். ரொம்ப முக்கியமானது. You must know how to rule. How to rule. ஆளுகை செய்ய தெரியணும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது டொமினியன் யூஸ் பண்ணுறது. இட்ஸ் ரூல். எல்லாமே நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த வார்த்தை தெரியணும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொருவரும் இந்த பூமியில ஒரு திட்டத்தோட அனுப்பப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? எல்லாருக்குமே யாருமே எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன்னா இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன வேலை சொன்னா, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா, அதான் பவுல் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது சபை குறித்து பேசும்போது அது ஒரு சரீரம். சபை என்பது சரீரம். அதுல நாம யாரு சொன்னா அவயங்களா இருக்கும். உங்களுக்கு அப்போ ஒவ்வொரு அவயமும் என்ன செய்ய வேண்டுமானால் தன்னுடைய வேலையை என்ன செய்யணும், சரியா செய்யணும். அப்போ அது என்ன செய்ய, எது சொல்ல சரீரம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா என்ன சொன்ன அட்டாக் பாடியை அட்டாக் பண்ற எல்லா காரியங்களும் வந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சரீரம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னா, அதுவே என்ன பண்ண சொல்ற எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முடியாம போகும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்பட்டு போகிறது. ஆனா அது என்ன சொல்ற ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா, அது ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னா, அது என்ன பண்றோம், எதிராய் வருகிற அதுக்கு ஆப்போசிட்டா வர எல்லாத்தையும் என்ன பண்ணுவது, அழிச்சு போடும். அப்போ ஒவ்வொரு அவயமும் என்ன பண்ணணும், ஒழுங்காய் வேலை செய்யணும். எது செய்யலன்னு சொன்னா சரீரம் முழுவதும் பாதிக்கப்படும். இந்த கடைசி நாட்களில கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா, தமக்கென்று உள்ளவர்களை கர்த்தர் பிரிக்கிறார். அதை பிரிக்கிறார். பிரிக்கும் பொழுது அங்க என்ன அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆளுகை செய்கிறவர்களா அவர்கள் இருக்கணும். அவங்க ஆளுகை செய்கிறவர்களா இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு அவங்க பயன்பட, யுத்தத்துல நிற்கிறவன் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு, ஒரு டவரை பார்த்துட்டு சொன்னா he has to hold on.
ஏன்னா எதிரிகள் அந்த பக்கம் வராதபடிக்கு என்ன பண்ணணும், நிலை நிற்கணும். நிலை நிற்கலன்னு சொன்னா என்ன பண்ணணும், வீக் ஸ்பாட் வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, நார்மலி வாட் தே டு ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் தி ரைட் பீப்பிள் ஆர் தி ரைட் பிளேஸ். சரியானவர்கள் சரியான இடத்துல நிற்கிறான்னு சொல்லி இது வந்து உலகத்தினுடைய வியூகங்கள். அப்ப தேவன் எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றான்னு சொன்னா எதிர்பார்க்கிறார். உங்க பலனை அல்ல, அவர் தன் பலனை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், தன்னுடைய வல்லமை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்படிதான் உங்களுக்கு அவர் உங்களை கனப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்கு யுக்திகளை கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோம். He is ready. Understand? நீங்க நடக்கிறவங்க சில காரியங்கள் புரியறதுக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படியே நேரம் வந்து நம்ம உள்ள கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை நம்ம எதிர்பார்க்கிறோம். Am I ready for it? சரிங்களா? இப்ப am I ready ன்னும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. It is your heart. இந்த இருதயம் என்ன மாதிரி சொன்னா, எனக்கு முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த சேனையில சேர முடியாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இந்த சேனையில சேர முடியாது. இவ்வளவு சிம்பிள். தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, பரலோகம் போக முடியாது அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. நான் அதுக்குள்ள போகல. வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாய் வந்து நிற்கணும் தேவ சமூகத்துக்கு முன்பாக. யார் வெட்கப்படாத ஊழியக்காரன் சொன்னான், தனக்கு கொடுக்கப்பட்டதுல அவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாய் நிற்க வேண்டும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? நம்ம சொல்லுவாங்க எப்படியோ உருண்டு பிறண்டு முடி தடவி போயாச்சும் பர்வத்துக்கு போயிடணும். அதெல்லாம் வந்து போலாம், ஆனா you will not have that honor. நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா வச்சுக்கோங்க. When you enter in, there should be a Lord. அங்கே உன் எஜமானன் காத்திருக்கணும். You should வயடா வச்சுட்டு கம், உண்மை உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா நீ நிலைப்பாதலுக்குள்ள வா. It was commended. Praise the Lord. That is our Christian life. Praise the Lord. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை சொல்றாங்க எப்படியோ பரலோகம் போகிறது இல்லை. பரலோகத்திற்குள்ள கொண்டு போறதா இருந்தா ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல கொண்டு போயிருப்பார். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பரலோகம் போறது இல்லை நம்முடையது. பரலோகத்துல போகும் பொழுது எப்படி போக போறேன், how am I going to enter the kingdom? இன்னைக்கு மாத்திட்டாங்க எல்லாம். எப்படியாச்சும் போ, நான் ஒரு காலத்துல அப்படிதான் எப்படியாச்சும் போறேன், எப்படியாச்சும் போ. See, going to heaven is not the target. நீங்க புரியுது? பரலோகம் போகிறது டார்கெட் இல்ல, பரலோகத்துக்கு எப்படி போக போறோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட யாவருக்கும் நித்திய ஜீவன் என்பது கொடுக்கப்பட்ட ஆயிற்று. உங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாத்துலயும் கஷ்டத்துல நஷ்டத்துல அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பரலோகம் போயிருவீங்க. மறுதளிக்காத எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, பரலோகம் போயிருவீங்க. உங்களுக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. அவரை மறுதளிக்க கூடாது. வசனத்துக்கு புடிச்சுக்கிட்டு எப்படியோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போய்க்கலாம். But how are you going to enter? முக்கியமானது இயேசு தான் சொல்லிட்டு இருக்காரு. Praise the Lord. நான் போய் ஆயத்தம் பண்ணி திரும்ப வருவேன். See, that's what it is. That's your respect. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய நாட்கள்ல என்ன எதிர்பார்க்கறதுன்னா அவரோடு கூட ஓடுவதற்கு ஆயத்தம். எக்ஸ்கியூஸ் எல்லாத்துக்கும் போடுது. என் பிரச்சனை இதாவது சீசர்களை பார்த்து சரிங்களா கூப்பிடுற அப்படியே வளைய விடுவாங்க. எனக்கு தெரியல, குடும்பத்தை கூப்பிட்டு வந்தாங்க, அப்படியே விட்டாங்க. அவர் பின்னே உட்காந்து யோசிச்சுக்க முடியாது. பசங்க எப்படின்னா படிப்பாங்க, அவங்களுக்கு சம்பாதிக்கணும், யோசனை வருமா இல்லையா? அவங்க மனுஷங்க தானே, ஏன் வரல? ரொம்ப அழகா பேர் சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு. எங்க ஆண்ட நாங்க போக முடியும்? ஏன் அவர் சொல்றாரு, இவை எல்லாம் கூட
கொடுக்கப்படும். இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். பட் இஸ் யுவர் ஹார்ட் ரெடி? உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கா? உங்க இருதயம் ஆயத்தம் இருந்துச்சுன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. சொல்லுவோம் அவரே இல்ல, அவர் ஒரு நாளே ஏமாந்து அவர் தன்னுடைய காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் எஸ்தருக்கு, இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு வேடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ரட்சிப்பு வரும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீடு என்ன பண்ண முடியாது, you lose. Praise the Lord. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த நாட்களில் உங்களை ஆயத்தம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க, ரீசன்ஸ் கொடுக்காதீங்க, தயவு செய்து அதை செய்யாதீங்க. என்ன பண்ணுங்க சொன்னா உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க வித்தியாசங்களை நீங்க பாருங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும் ஒரு வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சொல்றாரு கேளு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கேளுன்ற வார்த்தை நிறைய பேருக்கு என்ன சொன்னா ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? என் கண்ணு பார்க்கறது தெரியும், என் காது கேட்கறது, லிமிடேஷன் இவ்வளவுதான். நான் யோசிக்கிறது தான் தெரியும். நான் எதை யோசிக்கல, எதை நான் கேட்கல, எதை நான் பார்க்கல எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் திடீர்னு கேட்கிறேன், துபாய் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்ல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, இதெல்லாம் சொல்ல தெரியும். துபாய் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சொல்ல தெரியுமா? அங்க இந்த தெரு பேர் இருக்கும், தெருல ஜனங்க எப்படி இருப்பாங்க, அங்க கடைக்கு எப்படி இருக்கும் சொல்ல தெரியுமா நமக்கு? ஏன் போல, பார்க்கல, கேட்கல, உணரல, நல்லா தெரியாது. இதான் நம்ம பிரச்சனை இன்னைக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு கேளு. அப்ப நான் எதை வச்சு கேட்கறது? தேவ வார்த்தை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வச்சுக்க. I must know to see. எனக்கு பார்க்க தெரியணும். பார்க்காத எதையும் என்ன பண்ண என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் எதை பார்க்கிறேன்? நடைமுறையில கடந்து போகிற வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது தேவ வார்த்தையினாலே வைத்திருக்க எதிர்காலத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? What am I seeing? எதை பார்க்கிறீங்களோ அதான் பேசுவீங்க. எதை கேட்கிறீங்களோ அதை பேசுவீங்க, எதை உணர்றீங்களோ அதான் பேசுவீங்க. அப்புறம் எதை பார்க்கிறேன்? What am I seeing? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இந்த மேனேஜ்மெண்ட் இதுல வந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே டுடே யூ ஆர் a manager, what do you want to see after 3 years, what do you want to see after 5 years? 3 வருஷம் கழிச்சு என்ன ஆக விரும்புறீங்க, 5 வருஷம் கழிச்சு என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன எழுதணும். எவனும் பார்க்க மாட்டான், அவன் ஆசை எழுதுவான். இங்க ஆசை எழுத சொல்லல, என்ன புரிஞ்சுங்க? உங்க ஆசை எழுத சொல்றோம், டிசையர், யுவர் ட்ரீம், யுவர் விஷன், உன் தரிசனத்தை எழுத சொல்றாங்க. நிறைய பேருக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, நிறைய எழுதணும். அதனால என்ன பண்ண, நான் சிஓ ஆகும், நான் எம்டி. இது ஆசை. இங்க ஆசை எழுத சொல்ல ஆண்டவருக்கு. கேளு, என்னை கேளும், ஆஸ்க் மீ, என்னை கேளும். அப்ப என்னை எதை வச்சு கேட்க முடியும்? என் வார்த்தையில நின்று நான் கேட்க முடியும். You cannot ask me anything else. You have to ask me according to my word. Praise the Lord. என் வார்த்தையை கொண்டு தான் கேட்க முடியும். அப்போ அந்த தேவ வார்த்தையை, தேவன் கொடுத்த எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை என்ன பண்ணணும்? பார்க்க ஆரம்பிக்கணும்.
பார்க்கிற நான் அதை பேசணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு காரியத்தை உணர ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, you will immediately start doing things for it. அதுக்கு வேண்டியதை செய்ய ஆரம்பிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன சொல்றது, கடைக்கு போறோம், அந்த என்ன சொல்றாங்க பேர்ட்ஸ் இல்லைன்னா ஃபிஷ் எதை வச்சுக்கோங்க, கடையில் அந்த அழகா இருக்கிறத வாங்கிறதுக்கு போறோம், சரிங்களா? அப்போ எனக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ, அழகழகா மீன் இருக்குது, ரொம்ப கலர் கலரா இருக்குது, ரைட், மீன் கொடுங்க வாங்கிட்டு வரமாட்டா. அது வாங்க என்ன பண்ண, வீட்டுல தொட்டி இருக்கணும், அப்பவா இல்லையா? தொட்டியில ஒண்ணுமே இல்ல, பிளாஸ்டிக்ல கட்டி கொடுப்ப, எடுத்து வர முடியுமா என்னால? நான் என்ன செய்வேன்? அப்போ மீன் போயிட்டு மீன் பார்த்துட்டு நல்லா இருக்கு வாங்க கொடுங்க, எடுக்க முடியாது. என்ன பண்ணும்? வாட் இட் நீட்ஸ். அப்போ என் தரிசனம் இது, எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு இது. இப்போ நெக்ஸ்ட் வாட் இட் ஷுட் பி டன், ஹவ் டு இன்ஹெரிட், அதை எப்படி நான் சுதந்தரிப்பது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஹேவ் டு வொர்க். என் சிந்தை எல்லாம் என்ன இருக்கணும், இதுதான் நானு. அப்ப இந்த காரியங்களை செய்ய வேண்டுமானால், இந்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும், தேவை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிரச்சனை எப்பவுமே கடைக்கு போய் நான் பார்த்து பிடிச்சவன் எடுக்கும், அதே மாதிரி பிரச்சனை வந்துதான் ஞாபகம். You're not looking forward. You have to look forward. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது +2 முடிச்சோன்னே என்ன எடுக்க போறீங்க? ஒரு சிலர் தான் இது எடுப்பாங்க, சில மார்க் வரட்டும் பார்க்கலாம். நீ மார்க் வரட்டும் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா, மார்க் வரும்போது ஒழுங்கா வந்தா போவேன், ஒழுங்கா வரலன்னா போக மாட்டேன். அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா, உன் இருதயத்துல நீ ஆயத்தமா இல்ல. அப்ப நான் இங்க போகணும்னு சொன்னா என்ன பண்ண, முதலாவது இவரை எடுத்தாதான் நாங்க போகணும்னு எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன். Praise the Lord. என்ன உழைக்க மாட்டேன். எல்லாருக்கும் செய்ய ஆசை. நீங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, ஊழியக்காரங்க ஊழியர் மத்தியில் 2 மணி செய்யணும் சொல்றாங்க. என்ன பிரச்சனை, நிறைய பேர் ப்ரிப்பரேஷனே இல்லை, நோ ப்ரிப்பரேஷன். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசனை, திக்குமுக்காக எல்லாரும் எது, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எனக்கு முதலாவது என் காரியம் என்ன, அதை பார்க்கணும். நான் என்ன செய்யணும், இதை என்னுடைய முதல், அதை யோசிக்கிறேன். நான் என்ன செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிச்சிருக்கேன். ஆசீர்வதிக்காம இருக்கு. அவர் முதல் வேலையே அதுதான், கடைசி வேலையே அதுதான். He will only bless. அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்ல. என் பாத்திரம் ரொம்ப அது யாரு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னாரு, இப்படி அவர் டீச் பண்றாரு. அப்ப அந்த ஆடியன்ஸ் பேசும்போது சொல்றாரு, ஆண்டவர் உங்களை நிரப்ப ரெடியா இருக்காரு, சரிங்களா? நீங்க என்ன பாத்திரம் கொண்டு வரீங்களோ அந்த பாத்திரத்துல சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நீ ஸ்பூன் கொண்டு வந்தா ஸ்பூனை நிரப்பாரு, டம்ளர் கொண்டு வந்தா டம்ளர் நிரப்பாரு, சொம்பு கொண்டு வந்தா சொம்பு நிரப்பாரு, பெரிய பாத்திரத்துல வந்தா கூட அண்டா கொண்டு வந்தா அண்டா, டேங்கர் கொண்டு வந்தா டேங்கர். எதை கொண்டு வர்றது நீங்க தீர்மானிங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு. I have to decide. இது என்னுடையது. நான் என்ன பண்ண விரும்புறேன், நான் என்ன செய்ய விரும்புறேன், எது எனக்கு வேண்டும். I must learn this. இதை நம்ம என்ன பண்ணோம், தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னு வச்சு முடியாது. ஏன்னா அந்த சொல்றாரு, நீ எனக்கு கேளும். இப்ப நான் எதை வச்சு அவருடைய வார்த்தையை வச்சு கேட்கிறேன். இப்ப சொல்றாரு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவான். நீ போறது சொல்றாரு, வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருவாங்க. ஆமென். இத பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, God is giving, என்ன சொல்றது, all this, எப்படி சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற யாவரும், உலகத்தில் இருக்கிற யாவும் நமக்காக வேலை செய்ய வேண்டும். See, God created everything. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றுக்கும் ஓனர் சொன்னா அவர்தான்.
எல்லா சிருஷ்டிக்கும் தெரியும். எல்லாம் புரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அது என்ன பண்றாரு, மனுஷனுடைய கையில ஆளுகைக்கு கொடுத்தார். அவனும் அதை என்ன பண்ணிட்டா, பாவத்தினாலே இழந்து போய் அது என்ன செய்யும், பாவத்துக்கு அடிமையாகிறான், பிசாசாக ஆளுகிறவனை மாறுகிறான். அதுதான் வசனம் சொல்லுது, எல்லா கிரியைகளும் என்ன பண்ணதா, எல்லாம் காத்துட்டு இருக்குது. எதுக்காக? மனுக்குலத்துடைய ரட்சிப்புக்காக, நிறைவேறுதலுக்காக காத்திருக்கு. எல்லாம் வெயிட்டிங். எல்லாத்துக்கும் தெரியும். எவ்ரிதிங் நோஸ். புரியுதா உங்களுக்கு? யார் ஆண்டவர் என்பது தெரியும். அதனாலதான் இதுல ரோமன்ல எழுதும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, தேவனை அறியாதவனுக்கும் இயற்கையானது காண்பிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோ ஒன் கேன் டினை. ஒருவர் சொல்ல முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப எல்லாம் வெயிட்டிங். எல்லாம் எதுக்கு வெயிட்டிங்? டு fulfill the will of God. தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவைகள் காத்திருக்கிறது. அப்ப என் வாழ்க்கையில நான் தேவ சித்தத்திலே நான் நடப்பேனே, ஆனால் இவை எல்லாம் எனக்கு அனுகூலமாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வெல்ல என்ன பண்ணணும்? அனுகூலமாய் மாறணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண சொன்னா எல்லாம் எதிர்மறையா இருக்கணும். தேவ சித்தத்துல இல்லைன்னு சொன்னா தேவ பிள்ளைதான், ஆனா தேவ சித்தத்துல இல்லைன்னு சொன்னா எதிர்மறையாய் செய்யும். அதனால சோர்ந்து போகும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேளும். எதை கேட்கிறது? வசனத்தை. வசனம் அல்லாத ஒன்றே அவரிடத்துல நான் என்ன பண்ண முடியாது. I cannot ask him. வசனம் அல்லாத ஒன்றே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதனால வார்த்தை தேடணும். கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல வருவார். வாசிக்கலாமா? ஏன் அவங்க வராங்க? ஒன்னாம் வசனம் அதே அதிகாரத்தை 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்ப என்ன நடக்குது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்ப என்ன ஆச்சு? உன்மேல என்ன இருக்குது? தேவனுடைய ஒளி இருக்குது, தேவனுடைய மகிமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கங்க. ஏன் இவங்க வராங்க? உன் வெளிச்சத்துல ஜாதிகள் உன் வெளிச்சத்துல ஏன் வராங்க? காரணம் அவருடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கங்க. அவருடைய வெளிச்சம் உண்மையில பிரகாசிக்கிறது. அப்ப அந்த வார்த்தை இயேசு என்கிறவர் உன்னிலே பிரகாசித்தால் தான் ஜாதிகள் உன்னிடத்துல வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இத புரிஞ்சுக்கங்க. உதிக்கிற உன் ஒளி, பிரைட்னஸ். One is light, the other one is brightness. எல்லாம் புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் இருக்கிறது, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரகாசம் இருக்குது. அது நல்ல பிரகாசமா இருக்குது, இது கொஞ்சம் பிரகாசம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரே லைட் தான், இதுக்கு பேரும் லைட் தான், அதுக்கு பேரும் லைட். ஆனா பிரகாசம் வேற. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா என்ன இருக்கணும்? பிரகாசம் இருக்கணும். பிரகாசம் இல்லை என்று சொன்னால் உன்னிடத்துல வருகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் இருளா இருக்கிறது, இங்க மாத்திரம் பிரகாசம் இருக்கிறது. இந்த பிரகாசம் பெருசா இருக்குன்னு சொன்னா இருக்கிற தேடி உள்ளத்துல வருவார். அதான் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 21:23. வெளிப்படுத்தின விசேஷம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. Praise the Lord. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். Praise the Lord. என்ன பிரபு அங்க சொல்லப்பட்டிருக்கு? எது பிரகாசிக்குதா? பிரைட்னஸ் எது? ஆமென். ஆமென். இவ்வளவுதான் மகிமை. தேவ மகிமை உன்மேல் இறங்கும் பொழுது அங்க என்ன உண்டாகிறது? பிரகாசம் உண்டாகிறது. தேவ மகிமை உன்மேல் இறங்கும் பொழுது என்ன உண்டாகிறது? பிரகாசம் உண்டாகிறது. பிரைட்னஸ். அப்ப மகிமை இறங்கும். அப்ப மகிமையில வாழ்கிற அனுபவம் நமக்கு பெருகணும். அப்படின்னு அர்த்தம் சொன்னா, when you do the will of God, தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். அப்ப என்ன சொன்னா பிரகாசம் உண்டாகும். That's the brightness. Praise God. சத்துருக்களே என்ன பண்ணது? ஜெயம் எடுக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார்.
பாவத்தை ஜெயம் கொள்ளும் போது தேவன் மகிமைப்படுகிறார். குறைவுகளை நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது தேவன் அதுல மகிமைப்படுகிறார். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மகிமை அதை பிரகாசித்த ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. So the word is a light. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்க. வாசிக்க 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பாத்தீங்கன்னா தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்ப அந்த மகிமை என்ன பண்றாரு? இருதயங்களிலே பிரகாசம். அப்ப your heart is very important. அதான் அவங்க சொல்றாங்க. இருதயம் மிக அவசியம். அங்கே தேவன் என்ன பண்ணணும்? அவருடைய மகிமையின் ஒளியை அறிவாகிய ஒளியை என்ன பண்ணணும்? பிரகாசிக்க பண்ணணும். If it is not there, the brightness is not in your heart, அந்த வெளி பிரகாசம் இல்லைன்னு சொன்னா உங்க இருதயத்துல என்ன பண்ணாது? உங்க முகம் மாறி போயிருக்கும். சோறுதான் வரும் உங்களுக்கு. அல்லது என்ன தெரிஞ்சுக்கணும்? your heart is not bright. இருதயம் என்ன இல்ல? பிரகாசம் இல்லை. இது கிளியரா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இருதயம் என்ன பண்ண மாட்டேது? It is not walking with God. அது தேவனோட கூட நடக்க மாட்டேது. இருதயமானது தேவனோட கூட நடக்கும் போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா பிரகாசிக்கும். சந்தோஷமும் சமாதானம் என்பது உங்களுக்கு சாதாரணமாய் இருக்கும். முகமானது அதை வெளிப்படுத்தும். அந்த பிரகாசம் ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். புதிய everything is completed work. எல்லாமே நிறைவேறு. ஏன்னா எந்ததுமே நம்மளுடைய இல்ல, எல்லாமே அவருடையது. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் வார்த்தை இயேசுவை குறித்து பேசப்படுகிறது. உங்க வெளிச்சம் என்ன பண்ணணுமா? பிரகாசிக்க. அப்படின்னு நம்முடைய வார்த்தை தேவனுடைய மகிமை அல்லது என் நடக்கை, என் வாழ்க்கை தேவ வசனத்தை நான் நிறைவேற்றுகிறபடினாலே அங்க தேவ மகிமை விளங்கப்படுகிறது, பிரகாசம் அடைகிறேன். அப்பொழுது அங்க ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு, இருளில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப பிரகாசிக்கும் போது தேவ மகிமை விளங்கும் போது என்ன நடக்குதுங்க? நற்கிரியைகளை நாம் செய்கிறோம். Understand this? You're doing good works. When you receive the word, வசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொன்னா? நற்கிரியை. ஆமென். அப்ப அந்த நற்கிரியை வெளியே ஜனங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னவா இருக்கணுமா? பிரகாசிக்கணும். அப்ப அங்க யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படணும். நீங்கள் சுயமா செய்கிற நற்கிரை எதுவும் தேவன் மகிமைப்பட மாட்டார். மகிமைப்படலன்னு சொன்னா அது என்ன பண்ண முடியாது? பிரகாசம் இருக்காது. பிரகாசம் இல்லைன்னு சொன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ண முடியாது? புறஜாதி யாருமே தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஜாக்கிரதையா என் நற்கிரைகள் என்று சொல்லி நான் செய்யறேன்னா அல்லது வசனத்தின்படி நான் நடப்பிக்கப்படுகிறேனா? ஆவியினாலே நடப்பிக்கப்படுறேனா? ரொம்ப கிளியரா இருக்கணும். இல்லைன்னா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க பிரகாசிக்காம உங்க இருதயத்துல அந்த பிரகாசம் இல்லாம நீங்க ஜெய வாழ்க்கையை வாழவே ஆன் ஆஃப் போயிட்டே இருக்கும். அது அந்த ஆன் ஆஃப்ல போயிட்டு இருந்தீங்கன்னு சாட்சி இருக்கு. என்ன சொல்றது? உங்களுடைய மகிமை ராஜாக்கள் இடத்துல வர முடியாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. கர்த்தர் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்க இல்லன்னா உங்க பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ரொம்ப முக்கியம். எதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாளைக்கு என்ன செய்வோம்? நாளைக்கு என்ன பண்ணுவோம்?
இதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன காரியங்கள் அதுல கவனம் இருக்குதா? இல்ல. பாத்துக்கணும் உங்களிடத்துல ரொம்ப முக்கியம். See, it is not just in the namesake. நான் கிறிஸ்துவன் என்கிறது அல்ல, கிறிஸ்து என்னிலே வெளிப்பட வேண்டும். ஆமென். ரொம்ப முக்கியம். இல்லைன்னு சொன்னா உங்க லைஃப் நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் சரி, என்ன சாக்கு சொன்னீங்க, என்ன பிரச்சனை பேசினாலும் it is not going to help you. It's not going to help you. ஏன் சொன்னா இருக்கிறதை பேசுறதுக்கு நம்ம அழைக்கப்படல. இது உங்களுக்கு நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தர். நம்ம என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா இங்க சிருஷ்டிகளெல்லாம் வச்சிருக்காரு. You change things. சூழ்நிலையில மாற்றுகிறவங்க, எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவங்க. புரியுதா உங்களுக்கு? உலக போகிற போக்குல போறவங்க இல்ல, ஆட்சியம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை இங்க ஸ்தாபிக்கிறவங்க. That's what we are. என்ன ஆயிடும்னா நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நம்மள பிரகாசம் இருந்தாதான் வித்தியாசம். திரும்ப சொல்றோம் உங்களுக்கு, ஏன் இடத்துல வரணும்? ராஜாக்கள் இடத்துல ஏன் வரணும்? ஜாதிகள் ஏன் இடத்துல வரணும்? உதிக்கிற உன் ஒளியிடத்தில், உன் பிரகாசத்தில். இது ரெண்டு வர don't come to you. It's a very difficult thing. என்னது ஒரு கடினமான தப்பு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் எல்லாரும் மாதிரியே இருப்போம், உலகத்தை இப்படிதான் இருக்கும், இது என்ன பண்றது, இப்படிதானே அப்படித்தானே போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். நீங்க போலாம், எல்லாம் நல்லது போல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நல்லது நினைக்கிறது எல்லாம் தேவ நீதிய, தேவ மகிமை கொண்டு வர திருமண சொல்றேன் வராது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. எதை பேசுறீங்க? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தலன்னு சொன்னா பேசாதீங்க. இதுவும் நான் சொல்றேன், புரியுதா? எனக்கு மகிமை கொண்டு வர்றது, எனக்கு கனம் கொண்டு வர்றது, என்ன 4 பேருக்கு முன்னாடி பெருசா காட்டுறது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசாதீங்க. பேசாது. கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? பேசு. நிறைய பேருக்கு அது ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்றது? பேசணும்னா எங்களை பத்தி, நாங்க பாஸ்டரை பத்தி, நாங்க ஊழியர்களை பத்தி, அவங்க செய்ததை பத்தி, இதை பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தான் இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அவர் ஒருவரையே என்ன பண்ணார்? மகிமை அவர் ஒருவருக்கு. மகிமை அவர் ஒருவருக்கு. மகிமை அவர் ஒருவருக்கு. ஆகிய ஜாக்கிரதையா இருக்குன்னு எல்லாவற்றிலும். அப்போ எதை நான் பேசுறேன்? கவனம் செலுத்தணும். பேசுறதுல கவனம் செலுத்தணும். What am I talking? My thoughts, கவனம் செலுத்தணும். எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் என்னுடைய அனுபவங்களை நான் அதிகமாய் கவனிக்கிறதுனால தேவ மகிமைய நான் என்ன பண்ண கவனிக்க இல்லாம போறேன். சில இது காரியங்கள் உண்டு. சில வாலிப நாட்களே சொல்லுவேன், நிறைய பேர் இடத்துல அதை பாடாதீங்க. சில பாட்டு என்ன சொன்னேன், ஊழியக்கார கடவுளா இருக்கலாம், அவங்களுடையதா இருக்கலாம். அப்ப அந்த பாடல்ல அவர் கொண்டு வராரு. அதுல ஒரு மாதிரி வரும், நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, ஏண்டி போனாங்க. என்ன சொல்றேன்னா, இட்ஸ் a experience what you went through. புரியுதா உங்களுக்கு? அது நீங்க உடனே கேட்கும் போது எல்லாம் ஒரே அதோட போயிடுது. புரியுதா? எல்லாம் போறது. அதே போல இயேசு அவர் அந்த கல்வாரி சிலுவையில போகும்போது அந்த காட்சிகளை பார்த்து எல்லாருமே அதுல போயிடுது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்காக ஆராதிங்க, உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக. ஏன் வருகிற காரியங்களை எதிர்த்து நிற்கணும் நீங்க. So cry before the Lord to receive the strength. Praise the Lord. Hallelujah. அதுக்காக அதை விட்டுட்டு வேதனை முடியல நடக்குது
அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, உன் பலன் யார்? உன் நம்பிக்கை யார்? Who's it then அப்போ? Who's God unto you? இயேசு என்பவர் உங்களுக்கு அப்ப யாரு? என் கண்ணீரை துடைக்காதவரு அவர் யார் அப்புறம் எனக்கு? என் பலவீனத்துல தன் பலனை கொடுக்காதவர் எனக்கு யார்? எனக்கு என் கட்டுகளில என்னை விடுதலை ஆக்காதவர் அவர் யார் எனக்கு? அப்போ ரட்சகர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா அது அர்த்தம் என்ன? You understand things. Don't be ignorant. எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க போறோம்? எவ்வளவு நாளைக்கு தான் அதே வாழ போறோம்? ரட்சகர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சித்தார்? எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை ரட்சித்தார். ஹalleluya. Praise the Lord. இதுல மட்டும் இல்ல. அப்ப இயேசு யார் உங்களுக்கு? அதுக்கு வாங்க முதல்ல. அப்போ the basic understanding இல்லையா நமக்கு? Praise the Lord. We don't have a basic understanding. அப்ப இயேசு யார் எனக்கு? என்ன நில்லுங்க அந்த இடத்துல வந்து. இங்க தெய்வம் என்றதுல உட்கார்ந்துடாதீங்க. உலகத்தாருக்கு தான் தெய்வங்கள் வேணும், நமக்கு தெய்வம் இல்ல. அவர் நமக்கு ரட்சகர். ஞாபகம், பிதாவானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் தான் ஆண்டவர். உலகத்தை உண்டாக்கினது அவர் தான். ஆனா இயேசுவானவர் எதற்கு வந்தார்? நம்மை ரட்சிக்கும்படி வந்தார். Praise the Lord. அவர் ரட்சகர். அதுக்காக தான் நாமங்களை சொல்லி நம்ம ஏன் உச்சரிக்கிறோம்? யெகோவா ராஃபா, யெகோவா சிட்கேர், யெகோவா ஷாலோம், ஷம்மா எல்லாம் போயிட்டு ஏன் பேசுறோம்? இயேசுக்கு சொல்றது இம்மானுவேல் பேசுறோமா இல்லையா? அது பரிகாரி ஏன் பேர் வைக்கிறோம்? He is all to us. அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? இல்ல இருக்க காரியம் இந்த பண்ணிக்கிட்டு இந்த பலவீனம் இதுக்கு என் பலவீனம் வந்தா உடனே என்ன பண்ணணும்? என் பலன் என்ன நினைக்கணும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றேன். என்னை பலப்படுத்துகிற அப்படி அர்த்தம் என்னது? நான் பலவீனன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். See, you cannot deny the fact. நான் பலவீனன் என்பதை நாம் மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் பலவீனன், நான் குறைவுள்ளவன் என்று பணக்குறைவு இருக்குது, என் சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, என்னுடைய வருமானங்கள் குறைவு, எனக்கு இது இல்ல அது இல்ல, எல்லாம் நீங்க டினை பண்ண வேண்டாம். இட் இஸ் தேர். பட் புரியுதா உங்களுக்கு? ஆனால் என் பலனாகிய கர்த்தர், ஆமென், என்னை பலப்படுத்துகிறவராலே என்னை முற்றிலும் ஜெயம் சிறக்க வைக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். You cannot deny that. அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு தன் சரீரம் செத்ததையும் சாரால் கற்பம் மரித்ததையும் அவன் எண்ணாதிருந்தான். He never denied the fact, but he never accepted the fact. அது இல்லைன்னு அவன் சொல்லல, அதை ஏற்றுக்கொள்ளல. என்னல அது? This is not required because my God is able. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவர் இருக்கிறதுமாய் அழைக்கிற கர்த்தர். அந்த திறக்கப்படுது. See, walking in faith is what makes you a different person. அப்ப விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? வார்த்தை. அப்ப அதை பேசுங்க, அதை பேசுங்க. அழுது புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், அது பிரயோஜனமே இல்லை. நாட்கள் தான் வீணா போகும். பிரயோஜனமா போகும். ஒன்றுக்கும் உதவாது. அது ஒருத்தர் கேட்டார், இல்ல நீங்க சொல்லக்கூடாது, என்ன பண்றது? நான் சொன்னேன், இத நீ எப்படி வாழ போற? கால் அடிபடுது, வலி இருக்குமா இருக்காதா? இது இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இருக்காதா? ரெண்டு பேருக்கும் இருக்குமா இல்லையா? அப்ப எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அடிபட்டா அந்த வலியை ஒருவர் சிலுவையில் சுமந்தார், அவரை தழும்புல நான் குணமானேன். இதுதான் வித்தியாசம். If I don't know how to appropriate my inheritance,
எனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டதை நான் சுதந்திரிக்க தெரியலன்னா எனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க போலதான் எல்லாம் நமக்கு வரும், எல்லாம் வரும். ஆனா அவர்கள் அழிந்து போவார்கள். இந்த வசனத்துல வாசிக்கிறது 60 ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்க. பூமியும் இருள் பூமியையும், நல்லா பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்னை கர்த்தர் உதிப்பார். அங்க என்ன பண்ணி பாருங்க, யார் மூடும்? நீங்க எங்க இருக்கிறீங்க? நல்லா வச்சுங்க. அதுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆவிக்குரியதுல பூமி தானே, என்ன மூடும் பாருங்க, இருள் தானே. காரிருள் யார மூடும்? மூடுமா? உங்க மேல என்ன வித்தியாசம் கொடுக்குறாரா? மூடுமா? மூடும் அவங்க. ஆனா உங்க மேல என்ன இருக்குது? அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறோம்? கால்களை அல்ல, புரியுதுங்களா? இருளை அல்ல. எதை விசுவாசிக்கிறோம்? என் மேல் கர்த்தர் உதித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதை விட்டு நான் என்ன பண்றேன்? அவங்க போல விசாரிச்சா முடிஞ்சது. வித்தியாசம் இருக்காது. There will be no brightness. அது பிரகாசம் இருக்காது. ஏன்னா நான் கர்த்தரை என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. எதை மகிமைப்படுத்துகிறேன்? என் பலவீனத்தை மகிமைப்படுத்துகிறேன், என் குறைவுகளை மகிமைப்படுத்துகிறேன், என் இல்லாமையை மகிமைப்படுத்துகிறேன், உலகத்தை மகிமைப்படுத்துகிறேன், பிசாசை மகிமைப்படுத்திட்டு இருக்கேன், பில்லிசூனிய மாதிரிகளை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன், அவனை மகிமைப்படுத்திட்டு இவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இல்ல. பணம் இன்னைக்கு வந்து பயங்கர மகிமையில இருக்குது. பணம் என்ன, நின்னா ஏஞ்சா தூங்குனா எல்லாம் பணம் 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 தான் பேசு. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அப்படி போயாச்சு. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதை கேட்டு அப்ப ஆண்டவர் எங்க என்ன? If money can do all, then where's your God? வித்தியாசம் எப்பவுமே எடுங்க. என் கையில 10 காசு இருந்தா என்னால செய்ய முடியும் நான் நினைச்சேன்னா, உலகத்துல இருக்கிற தேவனை அறியாதவங்க கையில காசு இருந்தா அதேதான். ஆமாவா இல்லையா? அப்புறம் then what's the difference? என்ன வித்தியாசம் இருக்கும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான். மாறணும். நீங்க பேசுற வார்த்தை என்ன பேசுறீங்க? அதான் பிரகாசம் இல்ல. இல்லாதனாலதான் என்ன பண்றோம்? உலகத்தை பேசிக் கொண்டு இருக்கிறோம். பிரகாசம் உள்ளே இருந்தா எதை பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தரை மாத்திரம் பேசிக் கொண்டு இருப்பீர்கள், தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துவீர்கள், அவரை உயர்த்துவீங்க. காண்கிறது எல்லாம் முடியும், காணாத நித்தியம். அதுதான் நடக்கும். இதுதான் கர்த்தரோடு பேசுகிறது, இதுதான் நிற்கும். If you don't come out of it, இதுல இருந்து வெளியே வர தெரியலன்னா மகிமைக்குள்ள நடக்கவே முடியாது. திருமணம் சொல்ல முடியும், நடக்கவே முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய அந்த மகிமையின் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற, இது வேற. இது கண்டு நடக்கிறது, இது விசுவாசித்து நடக்கிறது. It's a very important thing. பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாம் பாருங்க, இதுதான் நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ நமக்கு அவங்க இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நமக்கும் அவர்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இந்த மகிமையான ஒளி. இதுதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அங்க சொல்லும் போது அவங்க எப்படி இருக்க, அவர்களுடைய அவிசுவாசியாகிய அவர்கள் பிரகாசம் அடையாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்ப அவங்க என்னவா இருக்குது?
மனது வந்து குருடாக்கப்பட்டிருக்கு. அவருடைய மனம் குருடாக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த குருடாக்கினவர்கள் நடக்கிற பாதையில நீங்க நடக்க கூடாது. You cannot walk in that. You have to walk only in the light. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்? இந்த வெளிச்சத்துல நடக்கணும். அப்ப இந்த வெளிச்சத்துல நடக்கணும்னா வசனம் தெரியாது, அந்த குருடு. அப்போ நான் வெளிச்சத்துல நடக்கலன்னா என்னுடைய எப்படி இருக்கு? குருடு. அப்ப இந்த குருட்டுல இது இருட்டுல நடக்கும் போது என்ன பண்ண முடியாது. அப்ப உங்க என்ன சொல்றது, உங்க எண்ணங்கள், நீங்க பார்த்தது, நீங்க நினைக்கிறது, போறது, உங்க ஆளுங்க, உங்க இது அதுல போனீங்கன்னா என்ன சொன்னா இன்னைக்கு காலையில ஒரு என்ன சொல்றது சின்ன ஒரு இதை கேட்க பாஸ்டர் அப்படி இருக்காங்க. பாஸ்டர் நம்ம பேசுறாங்க. அவங்க அந்த என்னன்னா ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்றாங்க. எப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு வழி, நம்ம பிரச்சனையோ போராட்டம் தெரிஞ்சது ஒரு வழி, ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சது 1000 வழிகள். அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப அழகா என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் ஒரு இதை வாங்கணும், பொருளை. அப்ப அந்த பொருள் வந்து 10,000. இவங்க உடனே என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட எடுத்தா பர்ஸ்ல 10 ரூபா, அக்கௌண்ட் எல்லாம் தேடி எல்லாம் பார்த்தா 7,000 ரூபாய். ஸோ மொத்தம் 7,010 ரூபா இருக்கு. அப்போ அது வந்து 10,000 ரூபாய் கடையில. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி நம்மளால வாங்க முடியாது. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சது என்னது, வாங்க முடியாது, வந்துட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவருக்கு 1000 வழி தெரியும். சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணு சும்மா அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்கு நான் சொல்றாங்க. அந்த கடைக்காரு அவர் காலையில எழும்பும் போது அவர் உள்ளத்துல ஆண்டவர் போடுறாரு, உங்க கடைக்கு கொடைக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த பொருளை ஃப்ரீயா கொடுப்பேன். நான் கரெக்டா அந்த கடைக்கு போறேன், நான் தான் ஆள். இப்ப காசே இல்லாம வாங்கிட்டு வர முடியுமா? இது ஒண்ணு. அடுத்தது, நான் அந்த கடைக்கு போறேன், காசெல்லாம் தடி பாக்குறேன், இல்ல 7,010 தான் இருக்கு. சரி வேண்டாம், திரும்ப திடீர்னு பார்த்தா ஒரு SMS வருது என்னுடைய இதுல. என்னன்னு பார்த்தா ஒரு சகோதரன் 5,000 ரூபாய் போட்டிருக்காரு. சொல்றாரு, இப்படி ஆண்டவர் செய்யலாமா? அடுத்தது, நான் கடைக்கு போறேன், அங்க பார்த்தா என்னுடைய நல்ல ஒரு நண்பர் ஊழியக்காரர், அவருக்கு விசுவாசி, நல்ல ஒரு தெரிஞ்சவர் போறாரு. எனக்கு மாஸ்டர் நீங்க எங்க இருக்க? அப்ப நான் சொல்றேன், இங்க இது வாங்க வந்திருக்காரு. அப்படியா, சரி ஓகே வாங்க மாஸ்டர். எவ்வளவு இது? 10,000 ரூபாவா, இந்தாங்க. அவர் கட்டிட்டு போறாரு. ஆண்டவர் செய்ய முடியுமா? அவர் சொல்றாரு, நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு, கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு. அதனால விசுவாசி, நீங்க உங்க வழியை பிடிக்காதீங்க, அவருடைய வழியில அவர் அதை செய்யட்டும். விசுவாசம், விசுவாசித்தால் தெய்வ மகிமையே. அப்படின்னா சொல்றாங்க, அந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் இருதயத்துல பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். கிறிஸ்து என்கிற ரட்சகர் இருதயத்துல பிரகாசிக்கணும். இல்லைன்னு சொன்னாங்க ஒண்ணுக்கும் செய்யறது எந்த காரியம் பிரோஜனமே. எப்படி அது வித்தியாசம் வர? நீங்க இயேசுவை பத்தி சொல்லலாம், ஊழியம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், வித்தியாசம் வர என்ன? பிரகாசம் இருக்கு. ஒரே ஒரு வசந்த வாசித்து திருவள்ளுக்குள்ள கடந்து போக நேரம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 24, அதுக்கப்புறம் 26, 27. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். எந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். யார் நடக்க முடியாதுல? உங்களுக்கு தான் இந்த கிருபை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் இந்த வெளிச்சத்துல, உங்கள் மேலதான் அந்த பிரகாசம் வந்திருக்கிறது. நீங்க தான் பிரகாசிக்க முடியும். உங்களுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் வைத்ததை சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு அவர் அந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது உங்கள் சுதந்திர பாகத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். 26 வாசிக்கலாமா? உலகத்தார்
உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். அடுத்தது பாருங்க, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் உள்ள வரும். இப்ப பாருங்க 27 அழகா சொல்றாரு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதத்துல எதுவுமே என்ன பண்ண முடியாது. தீட்டானது, பொய் எல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாது. அருவருப்பு எதுவுமே என்ன பண்ண முடியாது. அப்படி என்ன இருக்குன்னா, அது வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாம் அருவருப்பு எல்லாமே. உங்களிடத்துல அங்கிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவாரு. ஆனால் அது பரிசுத்தமாகும். ஆமென். ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுக்கணும். உலகத்துல எகிப்தின் ஜனங்களுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க பொருட்கள். என்ன வச்சிருக்க எகிப்தின் ஜனங்கள் எல்லாருமே விற்கிற ஆராதனைக்காரங்க அந்த பொருள் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க இவங்களா வாங்கியிருந்தா தீட்டு. கர்த்தர் சொல்லி வாங்கும் பொழுது அது தீட்டாக்க முடியாது. ஏன்னா பொன்னும் வெள்ளியும் அவருடையது. எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நீங்க கர்த்தர் பரிசுத்தம் சொன்ன நீ என்ன தீட்டு என்று என்ன நமக்கு இச்சிக்கும் பொழுது அது சாபம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினாலே உண்டாகும் பொழுது அது ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ். அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. தீட்டு விடுதலை யார் உள்ள போவாங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரா? இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியார் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். நம்ம இந்த மாதம் சுதந்திரிக்கிறது, நம்ம சுதந்திர பாகத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் வைத்த திட்டத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயங்கள் மாறட்டும். போதும், மாறி பாருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க வேற மனுஷன் மாதிரி நீங்க வீணான காரியங்கள் உள்ள விடாம வெறும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு கர்த்தரை குறித்து கொண்டு சத்தியத்தை பேசிக்கொண்டு உங்களுக்கு அதை மட்டும் கர்த்தர் எனக்காக யாவை செய்து கொண்டிருந்தார். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. என் காரியங்கள் எல்லாம் செய்யும். இனி எனக்கு ஆனந்த கழிவு. கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தாபங்களை வைப்பார். பேசுங்க. நான் பெருகி கொண்டு இருப்பேன். அதை உயர்ந்து கொண்டு இருப்பேன். மேன்மையில இருப்பேன். கனத்துல இருப்பேன். பேசிக்கொண்டே இருங்க. சொல்லுங்க. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. தேவனுடைய வெளிப்பாடுகளை பேசுங்க. கர்த்தர் உங்களோட பேசினவர்களை பேசுங்க. இதுங்களே பேசிக்கொண்டே இருங்க. வேற பேசாதீங்க. இருந்துட்டு விடுங்க. ஒரு நேரத்துக்கு அங்க போயிட்டு எந்த ஒரு காரியம் வரும்போது உங்களுடைய அறிவு புத்தியை போட்டு உங்க வழியை தேடாதீங்க. வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? எதிர்பாருங்க. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்துல சுதந்திரிக்கிறதை குறித்து எப்படி நம்ம